வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷாரத் பூர்வாதுலமா சம்சாமயிக் லேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹிந்தி கே வைஷ்விக் விஸ்தார்மே சோஷியல் மீடியா கி பூமிகா, அதுக்கப்புறம் வந்து சமகாலீன் விஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபையா அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. ஓகேம்மா, அதுதான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். நம்ம சரவணாகையில் வந்து பேஜ் நம்பர் 54 55 இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ என்னுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஹிந்தியினுடைய வைஷ்விக் விஸ்தார்மே அப்படின்னா, வைஷ்விக்னா அந்த உலகளாவிய பரவலில் அப்படின்னு அர்த்தம். இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வைஷ்விக்னா உலகளாவிய, விஸ்தார் அப்படின்னா பரவல், விரிவான அந்த பரவலில், சோஷியல் மீடியாவினுடைய பூமிகானா பங்கு அல்லது முன்னுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சமகாலீன் விஸ்லேஷன் அப்படின்னா, சமகாலீனா சமகாலத்திய, விஸ்லேஷனா அலசி ஆராய்தல். ஸோ இதைத்தான் வந்து இந்த ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அது மீனிங் நம்மளுக்கு கைட்லேயே கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ லேக்கக் பரிசையை பார்க்குறோம். लेखक அப்படின்னா எழுத்தாளர். हिंदी के वैश्विक विस्तार में सोशल मीडिया की भूमिका, समकालीन विश्लेषण यह लेख श्री ஓபையா கா லேக் ஹே. இதை எழுதினவர் ஓபையா, அவர் தான் இதை வந்து எழுதியிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வரிஷ்ட ஹிந்தி பிரச்சாரக் ஹே. வரிஷ்ட அப்படின்னா ஒரு மூத்த, அவர் ஒரு ஹிந்தி பிரச்சாரக்காக இருந்திருக்கிறாரு. பாஷா கே பிரகாண்ட் பண்டித் ஹே. அந்த அம்மொழியின் புகழ்பெற்ற அறிஞரும் இவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது லேக் பரிசையை பார்க்குறோம். ஆஜ் கா யுக் சோஷியல் மீடியா கா யுக் ஹே. இந்த காலம் அப்படிங்கிறது சமூக ஊடகவியல் காலம், ஊடகங்களின் காலம். சோஷியல் மீடியா மே ஹிந்தி கா உபயோக் கூப் ஹோ ரஹா ஹே. சோசியல் மீடியாவில் ஹிந்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இசை சோஷியல் மீடியா கி சுந்தர்தா பட் கயி ஹே. இதனாலவே அந்த சோசியல் மீடியாங்கிற ஊடகங்களினுடைய அழகு மேம்படுகிறது. அவர் ஹிந்தி கா பிரச்சார் விஸ்த்ருத் ஹோ கயா ஹே. ஹிந்தியின் அந்த யூசேஜும் ரொம்ப பரவலாக விரிவுபடுத்தப்படுகிறது. யஹி சப் இஸ் நிபந்தமே சாபித் கியா கயா ஹே. இது எல்லாமே இந்த கட்டுரையில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு, வர்ணிக்கப்பட்டிருக்கு, விவரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தி ஒரு மீடியா, ஹிந்தியும் மீடியாவும் அப்படின்னு பார்க்குறோம். பாஷா லோகோங்கோ ஜோடுனேக்கா காம் கர்த்தி ஹே. இந்த மொழிங்கிறது மக்களை இணைக்கும் ஒரு பாலமாக தான் இருக்குது, அந்த வேலையை தான் செய்கிறது. ஹிந்தி துனியா மே படே ஸ்தர் பர் போலி அவர் சம்ஜி ஜாத்தி ஹே. இந்த ஹிந்தி அப்படிங்கிறது உலகம் முழுவதுமே படே ஸ்தர்ஸே அப்படின்னா ரொம்ப அதிகமாக பரவலாக பேசப்படுகிறது. போலி அவர் சம்ஜி ஜாத்தி ஹே அப்படின்னா புரியப்படுகின்ற, பேசப்படுகின்ற ஒரு மொழி அப்படிங்கிறாங்க. मीडिया ने हिंदी के विकास में महत्वपूर्ण भूमिका निभाई है. ஸோ இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற அந்த ஊடகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஹிந்தியினுடைய விகாஸ்னு நம்ம வளர்ச்சியில் ஒரு மகத்துவபூர்ண, ஒரு சிறப்புமிக்க ஒரு பங்களிப்பை கொடுக்குது. அது வந்து என்ன பண்ணியிருக்கு, பங்களிப்பாக ஆற்றியுள்ளது. சோஷியல் மீடியா, इंटरनेट और मोबाइल के कारण आज युवा पीढ़ी हिंदी का अधिक प्रयोग कर रही है. ஸோ இந்த சோஷியல் மீடியா, இன்டர்நெட்டு, அதுக்கப்புறம் இந்த மொபைல் ஃபோன், இதன் மூலமாக இன்றைய தலைமுறை, யுவா பீடி அப்படின்னா இன்றைய தலைமுறையினர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக ஹிந்தியை அதிகம் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஹிந்தி காஷ்மீர் சே கன்னியாகுமரி தக் போலி ஜாத்தி ஹே. ஹிந்திங்கிறது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பேசப்படுகிறது. ஹிந்தி கே விஸ்தார் और विकास में मीडिया की अहम भूमिका है. இந்தியினுடைய விரிவாக்கத்திலும் வளர்ச்சியிலும் ஊடகங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. பூமிக்கானா நம்ம பங்குன்னு பார்த்துட்டோம். ரஹத்னா முக்கிய, அகம்னா. அடுத்தது வந்து ஃபேஸ்புக் மே ஹிந்தி, ஃபேஸ்புக் பற்றி சொல்கிறாங்க. कुछ समय पहले जब सोशल मीडिया का अवतार हुआ तब ज़्यादातर लोग अंग्रेजी भाषा का ही प्रयोग करते थे. எப்போ வந்து, அதாவது சில காலத்திற்கு முன்பு எப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒன்று வந்து தோன்றியதோ, அவதார் ஹுவானா தோன்றியதோ, அப்போ அதிகமான மக்கள் ஆங்கில மொழியைத்தான் உபயோகம் செய்திருந்தனர்.
तब हिंदी भाषी लोग सोशल मीडिया का उपयोग नहीं कर पाते थे. அப்போ அந்த ஹிந்தி பேசக்கூடிய அந்த மக்கள் ஊடகங்களை பயன்படுத்துவது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நஹிகர் பாத்தேத்தே, அவங்களால அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அப் ஹிந்தி கி சுவிதா आ गई तो लोग हिंदी का प्रयोग करने लगे हैं. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அப்படிங்கிறது அதிகமாக யூசேஜ் ஆகிறதுனால மக்கள் அதை என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. பஹலே ஃபேஸ்புக் ஆதி மே சபி போஸ்ட் அங்கிரேஜி மேத்தே. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃபேஸ்புக் அப்படிங்கிற முகநூல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான சில மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சபி போஸ்டர், அதில் எல்லா போஸ்ட்டுமே ஆங்கிலத்தில் தான் இருந்துச்சாமா. கமெண்ட்ஸ் பி அங்கிரேஜி மேத்தி, அதுக்கப்புறம் அதில் உள்ள கமெண்ட்ஸ் எப்படி இருக்குதுமாமா, ஆங்கிலத்தில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அனைத்து பதிவுகளுமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆஜ் யஹா ஹிந்தி கா பிரயோக் ஹோ ரஹா ஹை. ஆனால் இப்போல்லாம் என்ன ஆகுது, ஹிந்தி அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த கமெண்ட்னா அந்த கருத்துக்கள் இருக்கும் இல்லையாமா, அதுலேயும் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. விபின்ன கம்பெனியோ கா விஞ்ஞாபன் ஹிந்தி மே ஹே. பல்வேறுபட்ட நிறுவனங்களின் விளம்பரங்களுமே ஹிந்தியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹிந்தி அச்சா மாத்தியம். ஹிந்தி ஒரு நல்ல ஒரு மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஊடகம் மாதிரி செயல்படுறது, மீடியேட்டர் மாதிரி செயல்படுறது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஹிந்தி பாஷா அபிவியக்தி கேலியே அச்சா மாத்தியம் ஹே. ஹிந்தி மொழி அப்படிங்கிறது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல சிறந்த ஊடகமாக இருக்குது. इसलिए हिंदी में लिखे गए போஸ்டோं का भाव ஆசானி से समझ में आता है. அதனாலவே ஹிந்தியில் எழுதப்பட்ட அந்த பதிவுகள், செய்திகள், இது எல்லாமே போஸ்டோं का भाव, அந்த போஸ்டர் பற்றின விஷயங்களை நம்ம ஈஸியாகவே புரிஞ்சு கொள்ள முடிகிறது. சூச்சனாயே ஜிஸ் பாவ் சே லிக்கி ஜாத்தி ஹே. சூச்சனா அப்படின்னா அந்த சில குறிப்புகள், தகவல்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஜிஸ் பாவ் சே லிக்கி ஜாத்தி ஹே, எந்த ஒரு உணர்வில் எழுதப்படுகிறதோ, எந்த உணர்வோடு எழுதப்படுகிறதோ, உசி பாவ்மே பாட்டக் தக் பகுஞ்சி ஹே, அதே உணர்வோட படிக்கிறவங்களை போய், அது வாசகர்களை போய் அடைகிறது, சென்றடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படிக்கும்போது அந்த ஃபீலிங் இருக்கணும் இல்லையா, கோபத்தில் பேசணும்னா அந்த கோபம்ங்கிறது வந்து அந்த லைன்ஸில் தெரியணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஒரு பெஸ்ட்டு ரைட்டிங், பெஸ்ட்டு மொழி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது सोशल मीडिया में हिंदी का प्रयोग करने वालों की संख्या रोज बढ़ती जा रही है. சோசியல் மீடியாவில் ஹிந்தியை உபயோகம் செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை தினமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. आज 14.3 करोड़ लोग सोशल मीडिया में हिंदी का इस्तेमाल कर रहे हैं. ஸோ இன்றைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 14.3 கரோடு அப்படின்னா குரோர், மில்லியன் மக்கள் சமூக ஊடகங்களில் இந்தியை வந்து என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்தேமால்னா யூஸ் பண்ணுறது. ஹிந்தி ஒரு பாசார்வாத், ஹிந்தி மற்றும் சந்தைவாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. கூகுள் ஜெய்சி கம்பெனியா ஹிந்தி பாஷாக்கோ படாவா தே ரஹி ஹே. அதாவது கூகுள் போன்ற நிறுவனங்கள் இந்து மொழி என்ன பண்ணுதான், இன்னும் கொஞ்சம் ஊக்குவிச்சிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்விட்டர், அதான் ட்விட்டர்னு சொல்லுவோம்ல, அதுதான் ட்விட்டர்னு கொடுத்துருக்காங்க. ட்விட்டர் கே அனுசார் யூசர்ஸ் கி சங்கியா 10 கரோடு ஹோ கயி. அதாவது ட்விட்டர் அதனுடைய அறிவிப்பின்படி அந்த பயனர்கள், நம்ம யூசர்ஸ் இருக்கோம் இல்லையா, நம்மளுடைய எண்ணிக்கை எவ்வளவா இருக்குதாம்மா, 10 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 கோடி அப்படின்னு அதிகரித்து விட்டது. கம்பெனியா பி அப்பனி வெப்சைட்ஸ் பர் ஹிந்தி இன்புட் வியவஸ்தா கர்னே லகி ஹே. இந்த பல நிறுவனங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியை வந்து அதற்கான உள்ளீடுகள் சேர்ப்பதற்கான நிறுவனங்களையும் அவங்களுடைய வலைதளங்களில் ஹிந்தி உள்ளீட்டிற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கியுள்ளன. ஹிந்திக்கு பிரகதி கே பிரமுக் காரணமே பாஜார்வாத் பி ஏக் ஹே. அதாவது இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹிந்திக்கு பிரகதிக்கே பிரமுக காரணம், அந்த ஹிந்தியினுடைய முன்னேற்றம் இப்படி அது அதிகமாக ஆகிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகமயமாக்கல். அதான் பாசார்வாத் அப்படிங்கிறது. வணிகமயமாக்கலும் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது.
पहले सिनेमा फिर टीवी और अब इंटरनेट ने हिंदी को धनलक्ष्मी की भाषा बना दी. முதல்ல இது சினிமா, அதுக்கப்புறம் டிவி, அதுக்கப்புறம் இன்டர்நெட், இது எல்லாமே என்ன பண்ணுதா, ஹிந்தியை வந்து ஒரு செல்வத்தின் மொழியா, லக்ஷ்மி தனலக்ஷ்மி அப்படின்னா என்னது, தனலக்ஷ்மி மாதிரி ஒரு மொழியாக இதை மாற்றி இருக்கிறது. कंपनियां हिंदी विज्ञापनों के कारण बड़ी रकम कमा रही हैं. பல நிறுவனங்களுமே என்ன பண்ணுது, ஹிந்தி விளம்பரங்கள் மூலமா பெரும் பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. इंटरनेट और यूट्यूब के कारण हिंदी और भी मजबूत हो गई है. இந்த மாதிரி இன்டர்நெட், அதாவது வலைதளங்கள் மூலமாகவும் இப்போ நம்ம யூடியூப் மாதிரியான விஷயங்கள் மூலமாகவும் ஹிந்தி வந்து இன்னுமே வந்து ரொம்ப வலிமையாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளாம் பாருங்கள், நம்மளுக்கு தெரியாத விஷயத்த ஒரு வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னதான் நம்ம டீச்சர்கிட்ட போனாலும் சில வார்த்தைகள் நம்மளால் திரும்ப கேட்டோன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிக்ஷனரி தேடுறோம், இல்லை வந்து போய் கூகுளில் சர்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுடைய கிளாரிஃபிகேஷன்ஸை நம்ம கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது ரச்சனாகார் அவர் ரஷிக், படைப்பாளிகள் மற்றும் அந்த கலை ஆர்வலர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்க தான். सो सोशल मीडिया के कारण आज लेखक और पाठकों के बीच की दूरी घट आ गई है. அதாவது இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறதன் மூலமாகவே பார்த்திங்கன்னா ஆஜ் இன்றைய லேக்கக் எழுத்தாளர்கள் மற்றும் இந்த படிப்பாளர்கள் வாசகர்கள் இடையிலான இடைவெளி என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப குறைஞ்சி போச்சு. சாகித்யகார், விஹாட்ஸ் அப், யூடியூப், என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வாட்ஸ்அப் தாம்மா, அது வாட்ஸ்ஆப், அதுதான் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர் पर अपनी रचनाओं का प्रयोग कर रहे हैं. இப்போல்லாம் புக்கு பப்ளிஷ் பண்ணவோ அதெல்லாம் தேவையே இல்லை. நம்மளுடைய காப்பீஸை வந்து நம்ம அப்படியே சோசியல் மீடியாவில் என்னுடைய இதை வந்து நான் இப்போ காமிச்சு இப்படியே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்க்குறவங்க 4 பேர் லைக் பண்ணுவீங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இதன் மூலமாக யாரும் ஒரு கிளாஸுக்கு போகக்கூட தேவையில்லை. இப்போ மோஸ்ட்லி இப்போ எங்களை மாதிரி ஆளுகள்லாம் யூடியூப்பில் போடுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம தெரிஞ்சதை 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், ஹிந்தி கற்றுக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு இதில் ஏதாவது இன்கம் வருதானே, ஒன்றும் கிடையாது இப்போதைக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா 4 பேர் ஹிந்தி கற்றுக்கணும். எந்த லாங்குவேஜுமே நம்மளுக்கு வேஸ்ட் கிடையாது. கற்றுக்க நம்மள நாலேஜ் தான் அதிகரிக்கும். எப்படியோ மக்களுக்கு ஏதோ ஒரு குழந்தை யூஸ் ஆகும், ஏதோ படிக்கிற குழந்தைங்க ஒரு நாள் இதோட மீனிங் தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்மலாம் போடுறது. அதுக்கப்புறம் தான் நம்ம காசு மணியும் உண்டு தான், அது 2வது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய படைப்புகளை பிரச்சார கர் ரஹே ஹேன், இதில் தான் என்ன பண்ணுறாங்க, பகிர்ந்து வருகிறார்கள். பாட்டக் பி அப்னா விசார் பிரகட் கர் ரஹே ஹேன், படிப்பாளர்களும் வாசகர்களும் அவங்களுடைய கருத்துக்களை, இப்போ பாருங்கள், ஒரு வீடியோ போட்டோம்னா மேம் எனக்கு இந்த வீடியோ வேணும், அப்லோட் பண்ணுங்கள் மேம், இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ பூஸ்ட்டாக இருக்கும். பரவாயில்ல, ஒருத்தராவது இந்த கமெண்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்காக நம்ம இந்த வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் என்ன தான் நம்மளுக்கு ஒர்க் இருந்ததுனால அந்த டைம் ஒதுக்கி நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு எங்களுக்கும் அந்த ஒரு ஆர்வம் வரும். इस तरह सोशल मीडिया के कारण हिंदी का विकास हो रहा है. இப்படித்தான் சோசியல் மீடியா மூலமாக ஹிந்தியினுடைய வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது, நல்லா செழித்து வளர்கிறது. விசேஷத்தா, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஆஜ் ஹர் கிசி கே ஹாத் மே ஸ்மார்ட் ஃபோன் ஹே, இன்னைக்கு எல்லாருடைய கைகளிலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம். इसलिए लोग सोशल मीडिया में விச்சர்த்தே ரகத்தே ஹேன், அதனாலவே மக்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்களை என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. யஹாவே அப்னே மன் கி பாத் ஹிந்தி மே வியக்த் கர்த்தே ஹேன், இங்கே அவங்க தங்களுடைய எண்ணங்களை ஹிந்தியில் வெளிப்படுத்துகிறார்கள். இப்போ பார்த்திங்கன்னா இவர் கூட மன் கி பாத்ன்னு பேசுகிறார், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். அதெல்லாம் நம்ம கேட்க முடியுது. அதை நீங்கள் இங்கிலீஷில் தமிழ்லன்னு எப்படி வேணாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதெல்லாம் கூகுளில் கூட நீங்கள் பார்க்க முடியும். इस तरह सोशल मीडिया ने हर किसी को लेखक बना दिया है. இப்படி சோஷியல் மீடியா என்பது ஒவ்வொருவரையுமே எழுத்தாளர்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது, மாற்றிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதாம்மா இந்த சமகாலின் விஸ்லேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இந்த டிப்பனிலாம் ஒரு வீடியோவாக செப்பரேட்டாக பார்க்கலாமா, ஒரு 2-3 டிப்பனியாக பார்க்கலாம். ஸோ அதுவும் ஒரு டைம் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.